ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நாம் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவருடைய வாழ்க்கை குறிப்பு மற்றும் தமிழுக்கு செய்த தொண்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கை குறிப்பு. இவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூரில் பிறந்திருக்காரு. பெற்றோர் சிவதானு பிள்ளை, ஆதிலட்சுமி அம்மையார். துணைவியார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா உமை எம்மையார். ஆசிரியர், இவருடைய கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையோட ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் என்பவர் இவருக்கு ஆசிரியர். காலம் 27/8/1876 முதல், அதாவது ஆகஸ்ட் 27, 1876 செப்டம்பர் 26, 1954 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி. இந்த கவிமணி அப்படிங்கிறத யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மாகாண தமிழ் சங்கத்தின் தலைவர் உமா மகேஸ்வரனார் இந்த கவிமணி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு அளிச்சிருக்காரு. இவரே குழந்தை கவிஞர் என்ற சிறப்பிக்கப்படுகிறார். தேவி அப்படின்னு சொல்லப்படுவாங்க. நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. தழுவல் கவிஞர் அப்படின்னும் இவரை சொல்லுவாங்க. நூல்கள் என்னென்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அழகம்மை ஆசிரிய விருத்தம், இவர் இயற்றிய முதல் நூல் இதுதான். அழகம்மை ஆசிரிய விருத்தம். காந்தலூர் சாலை, மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம், இது ஒரு நகைச்சுவை நூல். நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் என்பது இது ஒரு நகைச்சுவை நூல். குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனைகள், தீண்டாதார் விண்ணப்பம், கவிமணியின் உரைமணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நூல்கள் இயற்றியிருக்காரு. இதில் பார்த்தோம்னா ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை பார்த்தோம்னா எட்வின் அர்னால்டு அப்படிங்கிறவர் ஆங்கில மொழியில் எழுதியிருப்பார். எப்படி என்ன தலைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு. அந்த நூலை தழுவி தான் இவர் இந்த கவிமணி தமிழில் மொழிபெயர்த்து எழுதியிருப்பார். இது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆசிய ஜோதிங்கிறது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எட்வின் அர்னால்டு என்பார் லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை அழகிய தமிழில் ஆசிய ஜோதி என்று மொழிபெயர்த்துள்ளார். பாரசீக கவிஞர் யாருன்னா உமர்கயம் பாடல்களை தமிழில் ரூபாயத் என்ற தலைப்பில் மொழிபெயர்த்துள்ளார். பாரசீக கவிஞர் உமர்கயாம் பாடல்களை தமிழில் ரூபாயத் என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்திருக்காரு. அது மிக முக்கியம். இவர் மும்மொழி புலமை வாய்ந்தவர். இது மட்டும் கிடையாது, இவர் 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. யாருன்னா இவர் கவிமணி. சிறப்பு, இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா இனிய தமிழில் எவரும் விளங்க பாடல் இயற்றும் திறமை மிக்கவர் தான் இவர். ரசிகமணி டிகேசி இவர் எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிகம் விநாயகம் பிள்ளையின் பாடல் தமிழ் மக்களுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம், அரிய செல்வம், தெவிட்டாத அமிர்தம், ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு டிகேசி கவிமணியனோட பாடலில் சிறப்பாக கூறியிருக்காரு. நாமக்கல் கவிஞர் கவிமணியை எப்படி புகழ்ந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை. தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படிங்கிற பாடல் அப்படிங்கிற சிறப்பை கொடுத்துருப்பாரு. டி.கே. சண்முகம் இவர் எப்படி புகழ்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை அப்படின்னு சொல்லி டி.கே. சண்முகம் இவரை பாராட்டியிருப்பார். மு. வரதராசனார் எப்படி பாராட்டியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையவனவாக விளங்கியது விந்தையே அப்படின்னு மு. வரதராசனார் இவருடைய பாடல்களில் புகழ்ந்திருப்பார். நாமக்கல் கவிஞர், இன்னைக்கு நாமக்கல் கவிஞர் தான் பார்த்தோம். என்னது தேசிய விநாயகத்தின் கவிப்பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை அப்படின்ட்டு. திருப்பிய நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்க்கலாம். துரும்பென மெலிந்த தேகம், துலங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும்
பாரெல்லாம் பரந்த நோக்கம் கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவமாகும் அப்படின்னு சொல்லி இவருடைய பாடலை புகழ்ந்திருப்பாரு. இவருடைய மேற்கோள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு அப்படிங்கிறது இவருடைய பாடல்கள். அடுத்தது, ஓடும் முதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் ஜாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படிங்கிறதும், உள்ளது கவிதை இன்பம் அப்படிங்கிறதும் இவர் தான் பாடியிருக்காரு. உருவெடுப்பது கவிதை தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை அப்படிங்கிறது. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா அப்படிங்கிற பாடலையும் பாடியிருப்பார். இது மட்டும் கிடையாது, இன்னும் இருக்குது, அதை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. இவர் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். இவருடைய ஆசிரியர் சாந்தலிங்க தம்பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னையே பார்த்துருப்போம் சாந்தலிங்கர் அப்படின்னு. இவரை இயற்றிய நூல்கள்னு ஒன்று பார்த்தோம்ல, அதில் நகைச்சுவை நூல் அப்படின்னு சொன்னால் அது மருமக்கள் வழி மான்மியம், நம்மளுக்கு தெரியும். இதுவே வரலாற்று நூல் அப்படின்னா அது காந்தலூர் சாலை, வரலாற்று நூல் காந்தலூர் சாலை அப்படிங்கிறது. இதுவே இசைப்பாடல் நூல் அப்படின்னா அது தேவியின் கீர்த்தனைகள் இசைப்பாடல் நூல். இவர் தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைஞ்சிருக்கு. இவர் இயற்றிய தீண்டாதார் விண்ணப்பம் என்ற பாட்டு நாட்டுப்புற பாடல் மெட்டில் அமைஞ்சிருக்கு. இவர் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்காரு. அதில் புக்கில் இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமுண்டு நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவேயேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே, கூலையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா, ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, மட்டுக்குணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பேயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய், தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஒட்டிவிடுமப்பா, 100 வயது தருமப்பா, அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே, வருமுன் நோயை காப்பாயே, வையம் புகழ வாழ்வாயே. இது ஒரு பாட்டு. இன்னொன்று, இவர் சிலப்பதிகாரத்தை எப்படி புகழ்ந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரமதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதி உணர்ந்தின் திருவோமே அப்படிங்கிறது இவர் தான் பாடியிருப்பார். நம்ம கவிமணியை பற்றிய A to Z புக்கில் இருக்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.